ஏய் என்னடா உங்க அண்ணா ஆட்சிக்கு வந்த 20 நாள் கழிச்சு இப்பதான் பேசியிருக்கிறாரு, சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி சோகமா இருக்கீங்களாடா? அவர் பேசுனதுனாலதான் போய் சோகமாவே இருக்கிறோம். அவர் பேசல, எங்களெல்லாம் கலாய்க்கிறதுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது, அப்படியே ஓன்னு வாய் விட்டு அழுணும் போல இருக்குது. என்னடா ஆர்வம், கடைசியில நம்ம இப்படி மாட்டிக்கிட்டு போடா. வா வா திமுக பாய். என்னடா அதெல்லாம் ஒரு மாதிரி தெம்பா இருக்கிறீங்க? ஆமா, அண்ணனோட மாஸ் பிச்சை பாத்தியா இல்லையா? மாஸ் பிச்சு. ஓ இதுதான் மாஸ் பிச்சா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. நான் என்னன்னா என்ன சொல்ல வராரு? நான் என்ன 2 பீஸ்ல இருக்கிறேனா, இல்ல கவர்ச்சி நடிகை மாதிரி தெரியறேனா அப்படின்னு சொல்ல வராரா? முதலமைச்சர் பேசுற பேச்சாடா இது? இன்னொன்னு ஏதோ சொன்னார், என்னது? தற்கொரியாமா, தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். நல்லா வந்துரும் அப்படின்னா இந்த வாந்தி வந்துருமா, இல்ல கெட்ட வார்த்தை வந்துரும் சொல்ல வராரா? என்ன ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாடா? ஒரு முதலமைச்சர்னா மக்களுடைய பிரதிநிதி. ஆனா இவர் அந்த ரசிகர்களுக்கு ஒரு முன்மாதிரியா கூட இருக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் அவர் பேசுறதால நீங்க தற்கொலையா இருக்கிறீங்க. சரி அதெல்லாம் விடு. ஆனா எம்ஜிஆரோட எங்க அண்ணன் தான் டாப். இது யாரா சொன்னது? அவரே சொன்னாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தல்ல கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. ஏடா கொஞ்சமாச்சும் மனசாட்சி இல்லையாடா? எம்ஜிஆர் என்னடா எங்களுக்கு ஆதரவு தாங்க, நீங்க ஆதரவு தாங்க இப்படியாடா எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சாரு? சோஃபாவை பார்சல் அமைச்சா எம்ஜிஆர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு. எம்ஜிஆர் 1977 முதல் சட்டமன்ற தேர்தல் அணுகிறாரு. அந்த முதல் தேர்தல் பயங்கர டஃபா இருக்கும் போது கூட எம்ஜிஆர் தனித்த 130 தொகுதிகள்ல ஜெயிச்சிருக்காரு. எப்படி? தனி பெரும்பான்மையோட ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துல இந்திரா காந்தி எம்ஜிஆரோட ஆட்சியை கலைச்சிடுறாங்க. அப்புறம் 1980ல மறுதேர்தல் வருது. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் 129 இடங்களை ஜெயிச்சு தனி பெரும்பான்மையோட ஜெயிச்சாரு. எப்படி? தனி பெரும்பான்மை. எம்ஜிஆர் எந்த ஒரு இடத்துலயுமே திமுகவுடைய ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்கள எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு எந்த ஒரு இடத்துல எம்ஜிஆர் ஆதரவு கேட்கவும் இல்ல. ஆளுநர் எங்களுக்கு பதவியேற்பு வைங்கன்னு சொல்லி 4-5 தடவை போய் ஆளுநர் மாளிகை யூட்டன் அடிக்கவும் இல்ல. இப்படியே எல்லாத்துக்கும் விளக்கம் குத்துண்டா அப்புறம் நாங்க வெயிட்டா கலாய்ச்சி விட்டுருவோம். ஓ கலாய்ச்சிருங்களா? என்ன கலாய்ப்பீங்க? இது டக்குன்னு சரி வந்துட்டு போனாத, நீ பொறுமையா கலாய்ச்சி வை. அண்ணா டீ குடிச்சிட்டு வந்துடுறேன், வேலை இருக்குது, நான் டீ குடிச்சிட்டு வரேன். கலாய்ச்சி விட்டுருவா. தீய சக்தி, கார சக்தி, கோர சக்தி, பார சக்தி, வேற என்ன நுழைய மாட்டேங்குது. தூர்த்து போன சக்தி, கார சக்தி, கோர சக்தி, ஓட்டான் நம்மளை பார்த்து பயன். கார சக்தி, பார சக்தி.